மைக் ஒன் பண்ண. ஓகே, சாரி. குட் ஈவினிங் டு ஆல். ஓகே, ஸோ இன்றைக்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு கதைக்க போறது வந்துட்டு நிற்புடன தொகுதியினுடைய தொடர்ச்சியான பகுதியை தொடர்பாக வந்துட்டு கதைக்க போறோம். ஸோ நிற்புடன தொகுதியில வந்துட்டு இதுவரைக்கும் நாங்க நிற்புடன தொகுதியில வந்துட்டு இதுவரைக்கும் நாங்க என்னென்ன விடயங்கள் வந்துட்டு கதைச்சிருக்கோம்ன்றதை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய கிளாஸுக்குள்ள வந்துட்டு வருவோம். ஸோ முதலாவது நாங்க நிற்புடனம் மட்டும் சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி கதைச்சிருந்தோம். ஏன்னா அதனுடைய வரைவிலக்கணம் வந்துட்டு கதைச்சிருந்தோம். நிற்புடனத்தை பொறுத்த வரைக்கும் நிற்புடனத்துல 2 வகையான நிற்புடனம் இருக்குன்னு சொல்லி கதைச்சிருந்தோம். அதுல ஒன்று உள்ளார்ந்த நிற்புடனம், அதே மாதிரி 2வது வந்துட்டு இசைவாக்க நிற்புடனம் என்று சொல்லி கதைச்சிருந்தோம். சோ இந்த உள்ளார்ந்த நிற்புடனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெடிமேடான பாதுகாப்பாக வந்துட்டு இருக்கும். 1ஆம் வரிசை 2ஆம் வரிசை என்று சொல்லி 2 டைப்ல இருக்குன்னு சொல்லி கதைச்சிருந்தோம். அதாவது 1ஆம் வரிசை தடை பாதுகாப்பு சொல்றது வந்துட்டு புறத்தடை பாதுகாப்பாக வந்துட்டு இருக்கும். எங்களோட குருதிக்குள்ளே வந்துட்டு நுண்ணங்கிகள் நுழைகிறத தடுக்கிறதாக வந்துட்டு இருக்கிறது. சோ அதுக்காக தோல், சீதமென் சபு, எங்களோட உடம்புல வந்துட்டு பல்வேறு விதமான சுரப்புகள் வந்துட்டு காணப்படும் என்று சொல்லி அது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக வந்துட்டு கதைச்சிருந்தேன். அதே மாதிரி வந்துட்டு அகத்தடை பாதுகாப்பு சம்பந்தமான பகுதியையும் ஆரம்பிச்சிருந்தோம். அதாவது நம்மளுக்கு தெரியும் இந்த தோல், சீதமென் சபுகள், பல்வேறு விதமான சுரப்புகள் வந்துட்டு நுண்ணங்கிகள் பிளட்டுக்குள்ள வந்து நுழைகிறத வந்துட்டு தடுக்கும். ஒருவேளை இந்த புறத்தடை பாதுகாப்புகள் எல்லாத்தையும் மீறி புறத்தடை பாதுகாப்புகள் எல்லாத்தையுமே வந்துட்டு மீறி வந்துட்டு பிளட்டுக்குள்ள வந்துட்டு இந்த புற பொருட்கள் ஓகே இந்த புற பொருட்கள் அல்லது நோயாக்கிகள் உள்ளுக்குள்ள போகும் என்று சொல்லி சொன்னா 2ஆம் வரிசை தடை பாதுகாப்பை வந்துட்டு எதிர்கொள்ளும். சோ இதைத்தான் நாங்க வந்துட்டு அகத்தடை பாதுகாப்புன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த அகத்தடை பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் அகத்தடை பாதுகாப்புல வந்துட்டு 4 விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. ஓகே, 4 முக்கியமான ஆட்கள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த புறத்தடை பாதுகாப்புல வந்துட்டு தோல் பங்கெடுக்குது, சீதமென் சபுகள் பங்கெடுக்குது, பல்வேறு விதமான சுரப்புகள் பங்கெடுக்குது என்று சொல்லி கதைச்சிருந்தேன். அப்படித்தானே, பல்வேறு விதமான சுரப்புகள் பங்கெடுக்குது என்று சொல்லி கதைச்சிருந்தேன். அதே மாதிரி வந்துட்டு அகத்தடை பாதுகாப்புலையுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சில ஆட்கள் வந்துட்டு பங்கெடுக்கிறாங்க. அவிய தொடர்பாக நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல ஆரம்பிச்சிருந்தோம். முதலாவது நாங்க பார்த்து முடிச்சிருந்த பகுதி வந்துட்டு தின்குழிய கலங்கள் தொடர்பான பகுதி வந்துட்டு ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். தின்குழிய கலங்கள் எப்படி வந்துட்டு நுண்ணங்கிகளை நோயாக்கிகளை அடிக்குது அது தொடர்பான விடையும் ஃபுல்லா பினிஷ் பண்ணிட்டோம். ஸோ யாரும் கிளாஸ் மிஸ் பண்ணிருந்தா லாஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங்க வந்துட்டு பார்த்து கிளியர் பண்ணி கொடுங்க. ஸோ இது தொடர்பான பகுதி ஃபுல்லாவே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2வது பகுதியாக வந்து 2வது பகுதியாக வந்துட்டு நாங்க வந்துட்டு பார்த்திருந்த விஷயம் வந்துட்டு நுண்ணங்கி எதிர் ஓகே 2வது பகுதியாக வந்து நாங்க பார்த்திருந்தது இயற்கையான கொல்லும் கலங்கள். இயற்கையான கொல்லும் கலங்கள் எப்படி வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது என்று சொல்லி அவியர மெத்தட் சம்பந்தமாக கதைச்சு முடிச்சுட்டேன். லாஸ்ட் கிளாஸ்ல இவ்வளவு வரைக்கும் கதைச்சு முடிச்ச மாதிரி இருக்குது. என்ன அதே மாதிரி 3வது நுண்ணங்கி எதிர் புரதங்கள். நுண்ணங்கி எதிர் புரதங்கள் என்ற செட்டப் இருக்குது. அதே மாதிரி 4வது வந்துட்டு அலர்ச்சி தரு தூண்டற்பேறு. அலர்ச்சி தரு தூண்டற்பேறு என்று சொல்லி 4 விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி காய்ச்சிட்டோம். இதுல தின்குழியங்கள் எப்படி வந்துட்டு பங்கெடுக்குது, இயற்கையாக கொல்லுங்கலங்கள் வந்துட்டு எப்படி பங்கெடுக்குதுன்ற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கு நாங்க கதைக்க போறது இந்த நுண்ணங்கி எதிர் புரதங்கள் வந்துட்டு இதுல எப்படி பங்கு பெற்றுது, அதே மாதிரி அலர்ச்சி தரு தூண்டற்பேறு வந்துட்டு எப்படி இது செய்யுதுன்றத பார்க்க போறோம். நான் சொல்லியிருக்கேன் தானே உங்களுக்கு 2025-26 வந்துட்டு ஓகே நிற்புடன் அதுவும் ஸ்பெஷலா 25 பெச்சாக்களுக்கு வந்து நிற்புடன தொகுதி தான் கேள்வி வந்துட்டு வாரத்துக்கு வாய்ப்புகள் கூட. சுவாச தொகுதி அல்லது நிற்புடன தொகுதி இந்த 2 தொகுதியில இருந்து தான் எங்களோட 3வது எஸ்ஏ வந்துட்டு இடம்பெறும். அதுலயும் கூட எஸ்ஏஸ் வந்துட்டு இல்லை. இதுல நாங்க கதைச்சிருந்தோம். நாங்க படிக்க போறோம், அடுத்ததாக படிக்க போறோம் இந்த இசைவாக்க நிற்புடனம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான பகுதியாக வந்துட்டு இருக்கும். ஒருவேளை 2025 வரலன்னா 26 வரும். ஏதோ ஒரு வெஜ்ஜுக்கு வரும். ஒரு ஆக்களுக்கு சுவாச தொகுதி வந்தா ஒரு ஆக்களுக்கு நிற்புடன் தொகுதி வரும். சோ மாறி மாறி வந்துட்டு வரக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ அந்த வகையில வந்துட்டு நாங்க அந்த இதுக்கு பிறகு கலைக்க போற இசைவாக்க நிற்புடனம் தான் இம்பார்ட்டன்டான பகுதி. இதுல இருந்த ஒரு எம்சிக்யூ தான் பாரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஒருவேளை இதுல எஸ்ஏ வராதான்னு கேட்டா இதுக்கு மட்டும் சான்ஸ் இருக்குது. இந்த அலர்ச்சி தரு தூண்டல் பேர் வந்துட்டு எஸ்ஐக்கு போடலாம். அப்ப லாஸ்டா இந்த கேள்வி எஸ்ஐக்கு வந்த இடத்துல வந்துட்டு 2021 இந்த கேள்வி லாஸ்டா கேட்டிருந்தவங்க ரெண்டையுமே கேட்டிருந்தாங்க. அதாவது அகத்தடை பாதுகாப்பை டிஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க, புறத்தடை பாதுகாப்பை டிஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ரெண்டையுமே கேட்டிருந்தாங்க. ஓகே, ரெண்டையுமே வந்துட்டு கேட்டிருந்தாங்க. சோ இனி இசைபாக்க நிற்புடன் இருந்தால் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாட்டி இதுல ஒன்று ஷோர்ட் நோட்டுக்கு கேட்கலாம், சான்சஸ் இருக்குது. ஓகே, சோ அது தொடர்பான பகுதியை தான் பார்க்க போறோம். பின்ன இன்றைக்கு நாங்க அடுத்ததாக வந்துட்டு மூவ் ஆக போறது இந்த நுண்ணங்கி எதிர்ப்புரதங்கள் எப்படி இந்த அகத்தடை பாதுகாப்புல வந்துட்டு செயற்படுது. ஓகே, கையில ரிசோர்ஸ் புக்கை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, உள்ளார்ந்த நிற்புடத்தின் நுண்ணங்கி எதிர்ப்புரதங்களுக்குரிய செக்ஷன்ஸை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, சோ என்னென்ன விடயங்கள் வந்துட்டு அதை நாங்க லைட்டா ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஓகே, பாபம் நுண்ணங்கி எதிர்ப்புரதங்கள் சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கப்படும். நான் சொன்னால இதுல ஒரு ரிசோர்ஸ் புக்ல ஒரு சின்ன பிழையும் இருக்குது. ஓகே, இங்கிலீஷ்லயும் சிங்களத்திலையும் சரியா இருக்குது, தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிழை விட்டுருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். சரி, பாருங்க, இந்த நுண்ணங்கி எதிர்ப்புரதங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையான புரோட்டீன் என்று சொல்லி ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறாங்க. இந்த நுண்ணங்கி எதிர் புரோட்டீன் என்ற புரதங்கள் என்ற ஒரு வகையான புரதங்களா எங்க காணப்படும் என்று சொல்லி சொன்னா, நாங்க இப்ப இந்த தின்குழிய கிழங்குகள் எங்க இருக்கும்னு சொல்லி கதைச்சு இருக்கிறோம். அதே மாதிரி இவ எங்க இருப்பாங்க, யாரு இயற்கையா கொல்லுங்கிழங்குகள் எங்க இருக்கும்னு காய்ச்சிருக்கிறோம். அது மாதிரி இந்த நுண்ணங்கி எதிர்ப்புரதம் எங்கெங்க இருக்கும்னு சொல்லி சொன்னா குருதியிலையும், ஓகே, குருதியிலையும் அதே மாதிரி இளைய பாய்கள்லையும் வந்துட்டு காணப்படலாம். சில நேரம் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு செட் பண்ணக்குள்ள வந்துட்டு இதுகளை போட்டு செக் பண்ணிடலாம். ஓகே, இதுகளை மாத்தி போட்டு இது செய்யக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, கவனமா இருக்கணும். எங்கெங்க இருக்குமா, பிளட்லையும் இளைய பாயிலையும் வந்துட்டு இது வந்துட்டு காணப்படுமா. இவியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், ஒரு ஞாபகப்படுத்துங்க, தின்குழிய கிழங்கள் தொடர்பாக வந்துட்டு கதைச்சிருந்தோம். என்ன, தின்குழிய கிழங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்துட்டு தாக்கத்துல ஈடுபடும் சொல்லி நாங்க வந்துட்டு கதைச்சிருந்தோம். நேரடியான ஒரு தாக்கமாக வந்துட்டு இருக்கும். ஏதாவது ஒரு பிற பொருட்கள் வந்துட்டு வருதுன்னு சொல்லி சொன்னா அதை உள்ளெடுத்து தன்னுடைய நொதியங்களை பயன்படுத்தி விழுங்கி அகற்றும் என்று சொல்லி கதைச்சிருந்தோம். அதான் தின்குழிய மாதல் என்று சொல்லி கதைச்சிருந்தோம். ஒரு நேரடியாக அட்டாக் பண்ற ஒரு ஒரு சிஸ்டமாக இருக்கும் தின்குழிய கிழங்கு. ஆனா ரெண்டாவது நாங்க கதைச்ச இயற்கையாக கொல்லு கிழங்குகள் அப்படி இல்லை. என்ன, கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்றா. என்னது, ரசாயன பதார்த்தம் ஏதாவது பிற பொருள் ஏதாவது நோயாக்கி வருதுண்டா ஒரு கெமிக்கலை சுரந்து அவையோட வளர்ச்சியை வந்துட்டு தடை செய்து அந்த வளர்ச்சியை தடை செய்து வந்துட்டு அவையில பிளாக் பண்றது, மேலும் பெருகிறத தடுக்கிறார்கள் தான் இந்த இயற்கையாக கொல்லுங்கள். அது மாதிரி நுண்ணங்கி எதிர்ப்புரதங்கள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா எப்படி அந்த பிளட்டுக்குள்ள வார கிருமிகளை வந்துட்டு அடிக்குது அப்படின்ற விஷயத்த வந்துட்டு சொல்றாங்க. பாருங்க, 3வது பாயிண்ட பாருங்க. இவை நுண்ணங்கிகளை நேரடியாக தாக்கும். சில வேளைகள்ல நேரடியாக தாக்குமா, அப்படி இல்லாட்டி நுண்ணங்கிற மெயினான அட்வான்ஸை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வேகமாக இனப்பெருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்துட்டு இருக்கும். வேகமாக இனப்பெருக்கக்கூடிய ஆற்றல் வந்துட்டு இருக்கும். அந்த இனப்பெருக்கத்தை வந்துட்டு தடை செய்கின்ற வேலையை வந்துட்டு இவைய வந்துட்டு பார்ப்பாங்க. இனப்பெருக்கத்தை வந்துட்டு தடை செய்யற வேலையை வந்துட்டு இவைய வந்துட்டு பார்ப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த நுண்ணங்கி எதிர்ப்புரதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நுண்ணங்கி எதிர்ப்புரதத்துல 2 வகையான நுண்ணங்கி எதிர்ப்புரதங்கள் வந்துட்டு இருக்குது. இதுலதான் இவங்க ஒரு சின்ன புல விட்டுட்டாங்க ரிசோர்ஸ்ல. ஓகே, கொஞ்சம் படிய கவனிச்சு கொடுங்க. இங்கிலீஷ்லயும் சிங்களத்திலையும் சரியா இருக்கு. சோ நுண்ணங்கி எதிர்ப்புரதங்களை பொறுத்த வரைக்கும் 2 வகையான புரோட்டீன் வந்துட்டு இருக்குது. ஒன்றுக்கு நாங்க சொல்ல போற பேர் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா கம்ப்ளிமெண்ட் புரோட்டீன் என்று சொல்லி சொல்லுவோம். நிரப்பு புரதம் அல்லது நிரப்பும் புரதம் சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது 2வது டைப் இன்டர்ஃபெரோன். அதுல தமிழ் பேர் வந்துட்டு முதல்ல பழைய புக்ல அந்த தமிழ் பேர் தான் இருந்தது. பிராக்கெட்டுக்குள்ள அதுல தமிழ் பேரையும் எழுதி கொடுங்க. இன்டர்ஃபெரோன் தமிழ் பேர் தலையிட்டு புரதம். ஓகே, சில நேரம் பழைய கேள்விகள் சந்திக்க கூட இது தேவைப்படலாம். ஆனா இனி நீங்க எழுத கூட வந்து என்ன செய்யுங்க, இன்டர்ஃபெரோன் எழுதுங்க. இன்டர்ஃபெரோன் சொல்லி சொன்னா தலையிட்டு புரதம். ஓகே, சோ கேட்பாங்க நுண்ணங்கி எதிர்ப்புரதங்களினுடைய வகைகள் வந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டா என்னென்ன குடுப்பியல், ஒரு வகை வந்துட்டு நிரப்பும் புரதம், அடுத்தது வந்துட்டு இன்டர்ஃபெரோன்கள் தலையிட்டு புரதம் மட்டும் எழுதலாம். அந்த வார்த்தையை தூக்கிட்டாங்க.
பட் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, பழைய கேள்விகள் வரக்கூட அது நம்மளுக்கு தேவைப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். இப்ப அடுத்ததாக நாங்க கதைக்க போறது வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த இன்டர்ஃபெரன்கள் எப்படி நுண்ணங்கிகளை வந்துட்டு அடிக்குது, யார் யார் அவியல் டார்கெட் எப்படி எப்படி அடிக்கிறாங்க, எப்படி வந்துட்டு நம்ம உடம்ப ப்ரொடெக்ட் பண்றாங்க என்று கதைக்க போறோம். அதே மாதிரி நிரப்பு புரதங்கள் எப்படி இதுகளை வந்துட்டு செய்யுது என்றதையும் பார்க்க போறோம். என்ன ரிசோர்ஸ்ல புல விட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த நிரப்பு புரதம் தொழிற்படுமன்றதுக்கு அடிக்கிறதுக்கு பதிலாக நுண்ணங்கி கொமனா நுண்ணங்கி எதிர்ப்புரதம் அடிச்சுட்டாங்க அந்த இடத்துல. அதான் எங்களோட ரிசோர்ஸ்ல தமிழ் மீடியம் ரிசோர்ஸ்ல இருக்கிற பிழை அது. அதை நாங்க திருத்தி தான் ஆகணும். ஏன்னா இங்கிலீஷ்லயும் சரியா இருக்கு, சிங்களத்திலையும் சரியா இருக்குது. கட் பண்ணி போட்டும் அதுதான் வேணும். முதல்ல நிறைய பிழைகள் இருந்தது, அது எல்லாத்தையும் திருத்தி தான் 2024 அடிச்சவங்க. இத வந்து ரிசோர்ஸ வந்துட்டு மாத்தி அடிச்சவங்க. அப்படி மாத்த கூடையும் இந்த பிழையை திருத்தாம விட்டுட்டாங்க. ஓகே, பட் அவங்களோட இதுக்காக ஒரு எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த இந்த நிரப்பு புரதங்களுக்குரிய விஷயம் தான் வந்துட்டு எங்களோட ரிசோர்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு இங்கிலீஷ்ல. ஆனா இங்க வந்துட்டு அவங்க நேரடியாக வந்து நுண்ணங்கி எதிர்ப்புரதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிழையான கருத்து. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவா. ஓகே, சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னா ஓகே, நம்ம பிரச்சனை இல்லை, என்னென்ன விஷயம் பார்ப்போம். சோ இதுல ஆக முக்கியமான ஆட்கள் வந்துட்டு இந்த நிரப்பு புரதத்தை விட இந்த தலையிட்டு புரதங்கள் என அழைக்கப்படுகின்ற இந்த இன்டர்ஃபெரோன்கள் தான் வந்துட்டு முக்கியமான ஆட்கள். சோ இந்த நம்மளுக்கு இப்ப தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த இன்டர்ஃபெரோன்கள் வந்துட்டு எங்க இருக்குது, அதே மாதிரி எப்படி நுண்ணங்கிகளை வந்துட்டு அடிக்குது, அது தொடர்பான விஷயம் நாங்க பார்க்க போறோம். அதுக்கு முதல் கொமனா இந்த நுண்ணங்கி புரதத்துல 2 டைப் இருக்கலோ, இந்த நிரப்பு புரதம் இன்டர்ஃபெரோன் 2 இருக்கலோ, இது எப்படி வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுதுன்றத சொல்றாங்க. ஓகே, நிரப்பு புரதம் இன்டர்ஃபெரோன்கள் ஆகும். ஓகே, ரெண்டுமே வந்து நுண்ணங்கிற வளர்ச்சியை நிரோதிக்கும். இன்டர்ஃபெரோன் நுண்ணங்கிற வளர்ச்சியை நிரோதிக்குமா, இதுவும் நுண்ணங்கிற வளர்ச்சியை நிரோதிக்குமா என்று சொல்லிட்டு இன்டர்ஃபெரோன்கள் தொடர்பான டிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு ஓகே சொல்றாங்க நம்மள்ட்ட. ஓகே, பின்ன இது தொடர்பாக தான் வந்துட்டு அடுத்ததாக வந்துட்டு பார்க்க போறோம். ஓகே, கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பகுதியா இன்டர்ஃபெரோன்ஸ். ஓகே, இன்டர்ஃபெரோன்ஸ் சரி பாப்போம் என்னென்ன சொல்றான்னு சொல்லி. நம்மளுக்கு என்ன தேவை, முதலாவது இது யாரால வந்துட்டு சுரக்கப்படும், எப்படி உருவாக்கப்படும், எங்க இருக்குதுன்ற விஷயம் தேவை சொல்றாங்க. பாருங்க, இன்டர்ஃபெரோன்கள் வைரஸினால் பாதிக்கப்பட்ட கலங்களினால் உற்பத்தி செய்யப்படும் புரதங்கள் ஆகும். இப்ப உதாரணமாக இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கலத்துக்குள்ள வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இருக்கிற புரோட்டீன் வந்துட்டு இல்ல. இப்போ உதாரணமாக இப்படி ஒரு கலம் இருக்குது, இப்படி நிறைய கலங்கள் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, எந்த கலத்தால இந்த புரதம், இந்த இன்டர்ஃபெரோன் எனப்படுகின்ற புரதம் வந்துட்டு உற்பத்தி செய்யப்படுமாண்டா, இந்த ஓகே, சோ இப்போ உதாரணமாக இந்த கலம் வந்துட்டு வைரஸால வந்துட்டு பாதிக்கப்பட்டு வைப்போம். ஓகே, உள்ளுக்குள்ள வந்துட்டு வைரஸ் வந்துட்டு பூந்து அந்த கலத்தை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு வைரஸால பாதிக்கப்பட்ட கலங்களால தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த இன்டர்ஃபெரோன்கள் வந்துட்டு உருவாக்கப்படும். ஓகே, வைரஸால பாதிக்கப்பட்டதுக்கு பிறகுதான், ஒரு கலம் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அவங்க என்ன செய்யப்படும், இந்த இன்டர்ஃபெரோன்கள் உற்பத்தியாக்கப்படும். உதாரணமாக வந்துட்டு இப்ப இந்த ஸ்கூல்ல எல்லாமே வந்துட்டு எல்லாரும் விளையாடி தெரியும். இப்ப பிரின்சிபல் வாராரு, பிரின்சிபல் வந்து ஒரு ஆளுக்கு அடிப்பாரு. என்ன, அவர் அடிச்ச உடனே என்னது, மச்சான் பிரின்சிபல் வாராரு, அடிச்சு கொண்டு வாராரு, எல்லாரும் போகக்கூடாது, கிளாஸுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொன்னா அந்த நியூஸ் அப்படியே பரவி எல்லா அடுத்தடுத்த கிளாஸுக்கு போய் எல்லாரும் போய் அமைதியா போய் இருந்துருவோம். அப்படித்தானே? அதே மாதிரியான ஒரு செட்டப் தான் இங்க. சோ இங்க வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு வைரஸ் உள்ளுக்குள்ள வந்துட்டு பூந்த உடனே இந்த இன்டர்ஃபெரோன்கள் உருவாக்கப்படுது. இந்த இன்டர்ஃபெரோனுக்கு 2 மெயின் வேலை. ஒன்று என்ன செய்யும்டா, இந்த வைரஸுக்கு எதிராக போராடி இந்த வைரஸுகளை வந்துட்டு அழிக்க முயற்சி செய்யும். உள்ளுக்குள்ள பூந்த வைரஸ்களை அழிக்க முயற்சி செய்யும். அடுத்தது இந்த பக்கத்துல இருக்கிற கலத்துக்கு எல்லாம் தகவல் அனுப்பும். என்னண்டு, வைரஸ் வருது, அதுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆயிருங்க ஓகே என்ற அந்த தகவலையும் இது செஞ்சு அந்த கலங்களையும் பாதுகாக்கிற வேலையும் செய்யும். அந்த பாதிக்கப்பட்ட கலங்களையும் அதுக்குள்ள இருக்கிற வைரஸ்கள் அடிக்கிறதுக்கும் போராடும். அதோட வந்துட்டு இந்த தகவல அருகில இருக்கிற கலங்களுக்கும் அனுப்பி வைரஸ் தொற்றுகள்ல இருந்து பாதுகாக்கிற வேலையை வந்துட்டு பார்க்கும். கிளியரா இருக்கணும். இந்த இன்டர்ஃபெரோன்களை பொறுத்த வரைக்கும் இன்டர்ஃபெரோன்கள் யாரால உருவாக்கப்படுமா, வைரஸுகள்
வைரஸ் தொற்று ஏற்பட்ட கலங்களால தான் உருவாக்கப்படும். அதை ஒருக்கா வந்துட்டு ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. இன்டர்ஃபெரோன்கள் வைரஸினால் பாதிக்கப்பட்ட கலங்களினால் வந்துட்டு உற்பத்தி செய்யப்படுகின்ற புரதங்கள் ஆகும். ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க என்ன சொல்றான்னு சொல்லி, இவை பாதிக்கப்பட்ட கலங்களினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற புரதங்களாக இருக்கும். இவை பாதிக்கப்பட்ட கலங்களில் உள்ள வைரஸின் பெருக்கத்தை நிரோதிப்பதன் மூலம் பிற கலங்களை பாதுகாக்கும். பாருங்க என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு கலம் வந்து வைரஸால பாதிக்கப்பட்டுன்னு சொல்லி சொன்னா அந்த கலம் உருவாக்குற செட்டப் தான் வந்துட்டு இந்த இன்டர்ஃபெரோன்கள் என்று சொல்லி சொல்ல போறோம். இந்த இன்டர்ஃபெரோன்கள் இந்த உள்ள கலத்துக்குள்ள வந்துட்டு பூந்த இந்த வைரஸுகளுக்கு எதிராகவும் வந்துட்டு செயற்பட போது, அதே நேரம் மத்த கலங்களை தொற்று ஏற்படாம இருக்குமല്ലോ, வைரஸ்கள் பக்கணும் பரவடிக்கிடும். பின்ன தகவல் போனா அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடியா இருப்பாங்க. சோ மத்த புறக்கலங்களை தொற்று ஏற்படாத புறக்கலங்களையுமே வந்துட்டு பாதுகாக்கிற வேலையை வந்துட்டு பார்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க தொடர்ச்சியா என்ன சொல்றான்னு சொல்லி, பாதிக்கப்பட்ட கலங்களினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற இன்டர்ஃபெரோன்கள் பாதிக்கப்படாத கலங்களினுள் அருகில் சென்று அவற்றை தூண்டி நுண்ணங்கி எதிர் புரதங்களினுடைய உற்பத்தி செய்ய தூண்டி வைரசுகளினுடைய பெருக்கத்தை நிரோதிக்கும். சோ என்ன செய்யும் சொல்லி சொன்னா, பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, உண்மையிலே இதுல அது தெளிவாக மென்ஷன் பண்ணல, உண்மையா நடக்கிறது தான். ஓகே, இந்த வைரஸ்களால் பாதிக்கப்பட்ட கலங்கள் இருக்கല്ലോ, இந்த கலங்கள் போய் அடுத்ததுக்கு வந்து நியூஸை வந்துட்டு கொடுக்கும். நியூஸை வந்துட்டு கொடுத்த உடனே இவியலால வந்துட்டு அடுத்த புரோட்டீன், என்ன புரோட்டீன் ஒன்று வந்துட்டு இன்டர்ஃபெரோன்கள், அடுத்தது வந்துட்டு நிரப்பு புரதங்கள் ஒன்று இருக்கല്ലോ, அதை வந்துட்டு உருவாக்குறத வந்துட்டு தூண்டும். பட் அவி அப்படி ஒன்றும் மென்ஷன் பண்ணல. நிரப்பு புரதம் இந்த என்னது அந்த நுண்ணங்கி எதிர் புரதமண்டே மென்ஷன் பண்ணிருக்காங்க, நீங்க அப்படி எழுதுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, அதோட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றாங்க, உற்பத்தி செய்ய தூண்டிய அக்கலங்களில் வைரசுகளினுடைய பெருக்கத்தை வந்து நிரோதிக்கும். அதோட சில இன்டர்ஃபெரோன்கள் நாங்க கதைச்சுதானே, சிலாக்கள் வந்துட்டு இனப்பெருக்கத்தை பிளாக் பண்றது, வளர்ச்சியை பிளாக் பண்ற வேலைகளை பார்ப்பார், சிலாக்கள் நேரடியாக அளிக்கிற வேலையும் பார்க்கும். என்ன சொல்றாங்கடா, சில இன்டர்ஃபெரோன்கள் வந்துட்டு என்ன செய்யும் சொல்லி சொன்னா, தின்குடிய மாதிரி செயற்பாடையுமே வந்து நாங்க கதைச்சு மேல அந்த விழுங்கி அடிக்கிற செயற்பாடு அதையுமே வந்துட்டு தூண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஓகே, அவ்வளவுதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த விஷயம். பின்ன பாருங்க மைண்டுக்கு எடுங்க, இது கொஞ்சம் அட்வான்ஸான விஷயம், சும்மா நார்மலா வாசிச்ச உடனே விளங்கி எடுக்கிறது கஷ்டம். ஓகே, கொஞ்சம் படிவா விளங்கி எடுத்தா தான் ஞாபகத்துல இருக்கும். அடுத்தது என்ற அளவு எங்களோட ரிசோர்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் எழுதணும். பட் என்ன விஷயம்ன்றது நம்மளுக்கு கிளியரா இது செஞ்சு இதுல குழப்பி வச்சிருக்கிறாங்க, நம்ம கிளியரா இருக்கவன். சோ என்ன சொல்றாங்க, நுண்ணங்கி எதிர் புரதத்துல 2 டைப் இருக்கும், நிரப்பு புரதம் இன்டர்ஃபெரோன் 2 டைப் இருக்கும். சோ 2 பேருமே வந்துட்டு நுண்ணங்கிகள் இனப்பெருக்கத்தை பிளாக் பண்ற ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபெரோன் தொடர்பாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஒரு வைரஸால பாதிக்கப்பட்ட கலங்களால உருவாக்கப்படுறதா இருக்கும். இது வந்துட்டு இந்த அந்த பாதிக்கப்பட்ட கலத்துல இருக்கிற வைரஸ்களை வந்து அழிக்கிற வேலையும் செய்யும். பாதிக்கப்படாத கலங்களுக்கு போய் அதுகளை தூண்டி நுண்ணங்கி எதிர் புரதங்களை சுரக்க செய்து, ஓகே, நுண்ணங்கி எதிர்ப்புரதங்களை சுரங்க செய்து பாதிக்கப்படாத கலங்களையுமே வந்துட்டு பாதுகாக்கிற வேலையும் செய்வாங்க. சில ஆட்கள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தின்குழிய செயற்பாடு மூலம் அந்த வைரஸ்கள் அழிக்கிற வேலையும் வந்துட்டு பார்க்கும். இவ்வளவுதான் இன்டர்ஃபெரோன்கள் தொடர்பாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப ஓகே, இப்ப வந்துட்டு இது வந்துட்டு யாரை பத்தின கதை, இன்டர்ஃபெரோன்கள். பின்ன அடுத்தது என்னத்தை பத்தி கதைச்சிருக்கோம், இன்டர்ஃபெரோனை பத்தி கதைச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அடுத்தது நிரப்பு புரதங்கள் தொடர்பாக வந்துட்டு கதைச்சிருக்கணும். ஆனா எங்களோட ரிசோர்ஸ்ல, தமிழ் ரிசோர்ஸ் புக்ல நிரப்பு புரதம் என்று அடிக்கிறதுக்கு பதிலாக நுண்ணங்கி எதிர் புரதம் என்று திரும்ப அடிச்சுட்டாங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன், இல்லாட்டி இங்கிலீஷ் மீடியம் ரிசோர்ஸ் புக் எடுத்து பாருங்க, அங்க கிளியரா காம்ப்ளிமெண்ட் புரோட்டீன் அண்டே வடிவா மென்ஷன் பண்ணியா, சிங்கள மீடியத்திலயும் அப்படிதான் இருக்குது. சோ இதுக்கு என்ன செய்யற, நாங்க திருத்தத்தான் வேணும். ஏன்னா இங்கிலீஷ்ல தானே ஸ்கீம் பண்ணுவாங்க, அங்க ஒழுங்காதான் ஸ்கீம் பண்ணுவாங்க. ஓகே, இங்க தமிழ்ல வந்துட்டா அப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல உண்மையா இன்டர்ஃபெரோன்கள் எப்படி எஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னபடியா அடுத்தது வந்துட்டு நிரப்பு புரதம் எப்படி எஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லணும். பட் இங்க வந்துட்டு நுண்ணங்கி எதிர் புரதம் சொல்லியிருக்காங்க, அதை கட் பண்ணி போட்டு நீங்க என்னண்டு யார் நம்மட நிரப்பு புரதம் மாத்திக்கொள்ளுங்க. ஓகே, பாருங்க, நிரப்பு புரதங்கள் செயலற்ற நிலையில் குருதி திரவ விளையம் முதலுறு மென்சபுல வந்துட்டு காணப்படும். சோ இந்த நிரப்பு புரதங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா நிரப்பு புரதங்கள் வந்துட்டு எங்க இருக்கு, இதுவும் ஆக்டிவ் மூட்ல வந்துட்டு இருக்காது. முதலுறு மென்சப்லையுமே வந்துட்டு முதலுறுவிலையும் வந்துட்டு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா எங்க இருக்கும் அவனு சொல்றாங்க,
குருதி திரவ இழையம் முதலுறு மென்சவ்வு பிளாஸ்மாவிலையும் அதே மாதிரி வந்து முதலுறு மென்சவ்லையும் வந்து காணப்படுமா? ஓகே, நாங்க கதைச்சு தான் இப்படி வைரஸ் இதுகள் எல்லாம் வரும்னு சொல்லி இந்த வைரசுகளால விடுவிக்கப்படுகின்ற அல்லது வேறு நுண்ணங்கிகளால விடுவிக்கப்படுகின்ற ரசாயன பதார்த்தங்கள் இதுல அந்த முதலுறு மென்சவ்ல படுற நேரம் இந்த நிரப்பு பிரதங்கள் வந்து என்ன செய்யப்படும்? ஆக்டிவ் ஆக்கப்படும். ஓகே, நிரப்பு பிரதங்கள் வந்து என்ன செய்யப்படுமா? உயிர்ப்பாக்கப்படுமா? இதால தொடர்ச்சியான உயிர் ரசாயன தாக்கங்கள் நடைபெற்று இது வந்துட்டு இது செய்யப்படும்னு சொல்றாங்க. அதோட வந்துட்டு பாருங்க, இப்படி இவரு இந்த உயிர் ரசாயன தாக்கங்களை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட கலன் இருக்கிறான பிரச்சனை அதை வந்துட்டு அழிக்கிற வேலையை வந்துட்டு பார்ப்பாங்க. அதோட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தின்குழிய மாதல் செயற்பாடையும் அலட்சி தரு தூண்டற்பெறையும் ஏற்படுத்தும். என்ன அலட்சி தரு தூண்டற்பெறன்னு பிறகு பார்ப்போம். அடுத்த தங்காய்க்க போறோம். ஓகே, இதுல அவைய விட்ட பிழை வந்துட்டு ஓகே நிரப்பு பிரதம் அடிக்கிறதுக்கு பதிலா நுண்ணங்கி எதிர் பிரதம் அடிச்சுட்டாங்க அந்த கடைசி பேராகிராஃப்ல. ஓகே, உங்களோட ஒரு திருப்திக்காக இங்கிலீஷ் மீடியம் ரிசோர்ஸ் புக்ல எடுத்து ஒருக்கா செக் பண்ணுங்க. அந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட் புரோட்டீன் அடிச்சிருக்கிறாங்களான்னு செக் பண்ணுங்க. அங்க நான் செக் பண்ண நிரப்பு பிரதம் மட்டும் தான் அடிச்சிருக்கிறாங்க. நீங்க தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்ய கூட இப்படியான ஒரு பிழை வந்து இருக்குது. பட் நீங்க கிளியரா இருக்கணும். இந்த ஒரு பாதியில இப்ப 2 இருக்குன்னு சொல்றாங்க, இன்டர்ஃபெரோன் அதே மாதிரி நிரப்பு பிரதம். ஒரு பாதியில இன்டர்ஃபெரோன் வந்துட்டு எப்படி எஃபெக்ட் பண்ணுது, அடுத்த பாதியில வந்துட்டு இந்த நிரப்பு பிரதம் எப்படி எஃபெக்ட் பண்ணுது சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஒரு ரீகே போட்டு பார்ப்போமா? ஓகே, சோ இந்த நுண்ணங்கி எதிர்ப்பு ரதத்தை பொறுத்த வரைக்கும் நுண்ணங்கி எதிர்ப்பு ரதங்கள் வந்து 2 இருக்குது. ஒன்று இன்டர்ஃபெரோன், அடுத்தது நிரப்பு பிரதம். ஃபர்ஸ்ட்டுக்கு இன்டர்ஃபெரோன்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இது வைரஸுகளால பாதிக்கப்பட்ட கலங்களால வந்து உருவாக்கப்படுற புரோட்டீன். ஓகே, வைரஸுகள் ஒரு கலத்தை வந்து வைரஸ் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த புரோட்டீன் வந்து கலத்தால உற்பத்தி ஆகப்படும். இவர் என்ன செய்வாங்கன்னா அந்த கலத்துல இருக்கிற வைரஸுகளை வந்து அடிக்கிறதோட அடுத்த கலத்துக்குமே வந்துட்டு தகவலை வந்துட்டு அனுப்பி என்ன செய்யப்படும் சொல்லியா மற்ற கலங்களையுமே வந்துட்டு பாதுகாக்கும். எப்படி என்ன செய்ய மாட்டான் மற்ற கலத்துக்கு தகவலை கொடுத்து அங்க வந்துட்டு இந்த மத்த பிரதம் யாரு நம்மட நிரப்பு பிரதத்தை உருவாக்குறத தூண்டி என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா இதுல இருந்து பாதுகாத்து கொள்ளுவாங்க. அதோட வந்துட்டு சிலாக்கள் வந்துட்டு தின்குழியமான செயற்பாடை மேற்கொண்டு அந்த வைரஸ்களை வந்துட்டு அழிக்கும். இவ்வளவுதான் இன்டர்ஃபெரோன். அடுத்ததாரு நிரப்பு பிரதம். நிரப்பு பிரதத்தை பொறுத்த வரைக்கும் முதலுறு மென்சவ்விலையும் அதே மாதிரி வந்துட்டு குருதி இந்த பிளாஸ்மாவிலையுமே வந்துட்டு செயலற்ற இன்ஆக்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கும். நுண்ணங்கிகள் வந்து அந்த நுண்ணங்கிகளால விடுவிக்கப்படுற ரசாயன பதார்த்தம் அந்த கெமிக்கலால வந்துட்டு அதை என்ன செய்யப்படும், அது பட்ட உடனே ஆக்டிவ் ஆயிரும். பட்ட உடனே ஆக்டிவ் ஆகின உடனே என்ன செய்யப்படும், அதுல பயோகெமிக்கல் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட கணத்தை நுண்ணங்கியோடு சேர்த்து அழிச்சு விடும். சிலாக்கள் வந்து தின்குழிய மாதல் செயற்பாடை செய்வாங்க, அலர்ஜி தருது உணர்ப்புறையும் காட்டுவாங்க. சோ இவ்வளவுதான் இது. உங்கள்ட்ட ரிசோர்ஸ்ல என்ன பிழை இருக்குன்னு சொல்லிட்டேன். உங்களோட திருப்திக்கு வர மாட்டோம் ஒரு இங்கிலீஷை செக் பண்ணி கொடுங்க என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி. இந்த இடத்துல ஒரு சின்ன பிழை இருக்குது, இனி அடுத்த ரிவைஸ் பண்ணக்குள்ள வந்துட்டு திருத்துவாங்க இந்த பிழை. ஓகே, பட் நாங்க இதை மாத்திதான் எழுதுவோம். சில பிள்ளைகளை நாங்க மாத்த இயலாது. இது வந்துட்டு இங்கிலீஷ்லயும் சிங்களத்திலையும் ஜமனா இருக்கு, சரியா இருக்குது, இதுல பிள்ளையா இருக்குது மத்தம். இதுல ஏதாவது டவுட்ஸ்? கொஞ்சம் அட்வான்ஸான பகுதி, ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? இதுல ஏதாவது டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? இன்டர்ஃபெரோன்கள், நிரப்பு பிரதம், ஓகேவா? நீங்க கட் பண்ணி போட்டு அந்த கீழே இருக்கிற பேராகிராஃப்ல நுண்ணங்கி எதிர்ப்பு பிரதம் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிட்டானே அதை மாத்திரம் நிரப்பு பிரதம் மட்டும் மாத்திக்கொள்ளுங்க. வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. விளங்கிட்டா எப்படி இன்டர்ஃபெரோன் வந்துட்டு எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அடுத்தது வந்து நிரப்பு பிரதம் அப்படி வந்துட்டு பாதிக்குதுன்ற விஷயம், அப்படி பாதுகாத்துக் கொள்றதுன்ற விஷயம். ஓகேவா? கொஞ்சம் அட்வான்ஸான விஷயம் தான். எனி டவுட்ஸ்? ஓகேவா? நுண்ணங்கி எதிர்ப்பிரதங்கள், எனி டவுட்ஸ்? கிளியர் தானே? ஓகே, ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? திரும்ப திரும்ப சொல்றேன், இப்ப வந்துட்டு நம்ம எடுத்த உடனே இந்த பாடம் விளங்காது. இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் டைம் எடுக்கும், இருக்கிறதுக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு விளங்குற பாடம். சோ படிப்பா இது செய்யுங்க. அதோட குட்டி குட்டி பிள்ளைகளும் இதுகளுக்குள்ள இருக்குது, திருத்தாத பிள்ளைகளையும் இருக்குது, அதுகளையும் திருத்தி கொண்டுதான் போகும். நீங்க இதுல பார்க்க வேண்டியது இந்த இன்டர்ஃபெரோன் வந்துட்டு எப்படி வந்துட்டு பாதுகாக்குது, அடுத்தது வந்துட்டு இந்த நம்மளோட தலையீட்டு புரதம் வந்துட்டு எப்படி வந்துட்டு
தலையிட்டு புரதம். நிரப்பு புரதம் வந்து இப்படி பாதிக்குது. அடுத்தது இதையும் உங்களுக்கு எழுதி வச்சு கொள்ளுங்க. அந்த இன்டர்ஃபெரோட தமிழ் பேர் வந்துட்டு தலையீட்டு புரதம். இன்டர்ஃபெரோட தமிழ் பேர் தலையீட்டு புரதம். அந்த வார்த்தையை இப்ப தூக்கிட்டாங்க புது புத்தகத்துல. பட் பழைய கேள்விகளை சந்திக்க கூட தலையீட்டு புரதம் மட்டும் போட்டிருப்பானுங்கள். சோ பின்ன தலையீட்டு புரதம்னா இன்டர்ஃபெரோட தமிழ் என்று தெரிஞ்சிருக்கணும். சில நேரம் உங்களுக்கு போட்டாலும் போடுவானுங்க, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் இன்டர்ஃபெரோட தமிழ் பேர் தலையீட்டு புரதம். ஓகே, சோ அதோட நுண்ணங்கி எதிர்ப்புரதமும் வந்துட்டு கம்மி. பின்ன நாங்க வந்துட்டு இதுல என்னென்ன முடிச்சிட்டோம்? தென்குழியக்கலம் பினிஷ், இயற்கையா கொல்லுங்கலங்கள் பினிஷ், நுண்ணங்கி எதிர்ப்புரதமும் பினிஷ். ஃபைனலா வந்து நாங்க வந்துட்டு பார்க்க போறது வந்துட்டு அலர்ச்சி தரு தூண்டற்பேறு தொடர்பாக வந்துட்டு கதைக்கப்படும். ஓகே, அலர்ச்சி தரு தூண்டற்பேறு என்ன? இந்த அலர்ச்சி தரு தூண்டற்பேறு ஓகே, சோ இது ஒரு இம்பார்ட்டன்டான பகுதி. 2026 விட 2025 ஆக்களுக்கு கடும் இம்பார்ட்டன்டான பகுதியாக இருக்க போது. ரொட்டேஷன் படி போன தரம் 3 தொகுதிகள் இருந்தது. சுவாச தொகுதி, சமீபாட்டு தொகுதி, நிணநீர் தொகுதி. சுவாச தொகுதி தான் வந்திருக்க வேண்டியது போன தரம். 3வது சாய்ஸ் தான் சமீபாட்டு தொகுதி. ஆனா தான் போட்டாங்க. ஓகே, சோ நம்மளுக்கு இப்ப ரெண்டு சாய்ஸ். ஒன்று சுவாச தொகுதியா இதான்னு சொல்லி நிலநீர் தொகுதியா. நாங்க எல்லாத்தையும் தான் படிக்க போறோம். எக்ஸ்பெக்டேஷன் அதுதான், ரெண்டும் தான் எக்ஸ்பெக்டேஷன். சோ அதுல ரொட்டேஷன் படி போட வேண்டியது இந்த தரம் சுவாச தொகுதியை போடணும். அவங்க லாஸ்டா சுவாச தொகுதி போடுறது 2019ஆம் ஆண்டு. அது பிரக்கடி வரல. சோ ரொட்டேஷன் படி சுவாச தொகுதியா வரணும். 2026 தான் இது வந்துட்டு வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில நேரம் குழப்பி வேணும்ட்டு இந்த தரம் நீர் தொகுதியை போட்டாங்கன்னா அடுத்த தரம் சுவாச தொகுதி போகும். ஏதோ 2 தொகுதிகளும் கடும் இம்பார்ட்டன்ட். அதுல இருக்கிற ஒரு எஸ்ஐசையும் விடாதீங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு எஸ்ஐவிலே பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்ப நாங்க அடுத்ததாக மூவ் ஆக போறது அலர்ச்சி தருது உண்டற்பேறு. ஓகே, இந்த அலர்ச்சி தருது உண்டற்பேற பேசிக் கான்செப்ட் வந்துட்டு என்னன்ற விஷயத்த வந்து சொல்றேன். ஓகே, இப்ப நீங்க எல்லாமே வந்துட்டு ஒரு என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஓகே, சோ நீங்க ஒரு வெளியிடத்துல வந்துட்டு இப்போ வெளியிடத்துல உங்களோட ஏரியாக்குள்ளதான் ஒரு இடத்துல நிக்கிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வேறொரு இடத்துல கேங்கா நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வைப்போம். சரியா? இப்ப வெளியிடத்து ஒரு ஆள் நம்மட ஏரியா இல்ல, வெளியிடத்து ஒரு ஆள் வந்துட்டு உங்களோட உடம்புக்குள்ள உங்களோட ஏரியாக்குள்ளே வந்து உங்களோட தனை என்ன கேம கேட்டு என்னது உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அடிச்சு போட என்ன செய்வியல்? நீங்க சண்டை பிடிச்சு பாப்பியல், அவங்க அடி விழுந்துட்டு உங்களுக்கு. அடுத்த கட்டமாக வந்துட்டு என்ன செய்வியல்? எனக்கே அடிச்சுட்டேன், என் மேல கை வச்சுட்டேன் அப்படி இல்ல கேங்க கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடுவீங்க. அப்படித்தானே? சப்போர்ட் எது பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவீங்க. சோ ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறேன், சிலாக்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவாங்க. சிலாக்கள் அந்த வின்னர் படத்துல அந்த படிப்பையில விட்டுட்டு ஓடுவாங்க அன்னைக்கு. அப்படி விட்டுட்டு ஓடுவாங்க. ஓகே, சோ உண்மையானது சொல்லி சொன்னா என்ன செய்வாங்க? ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் தேவை. இப்ப இந்த நியூஸ போய் சொல்லணும், எங்க இவனுக்கு அடிவுழுதான் பாடா மச்சான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு அந்த நியூஸ, இந்த அடிவுழுற நியூஸ சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவை. ஓகே, பின்ன ஆரோ ஒரு ஆள் இதை பார்த்துட்டு என்னது உன்னோட ஃப்ரெண்டுக்கு அடிக்கிறாங்கடான்னு சொல்லி அந்த கேங்கிட்ட வந்துட்டு சொன்னாதான் அவிய வந்துட்டு என்னது திடீர்னு சொல்லி எல்லாரும் கேங்கோட வந்துட்டு என்ன செய்வாங்க? 2 மச்சானுக்கு அடிக்கடி ஆண்டு போட்டு வந்து என்ன செய்வாங்க? உடனே அந்த வெளியிடத்துல இருந்து வந்த ஆளை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி முடிப்பாங்க. இந்த கதை விளங்கிட்டு தானே? இதான் அலர்ச்சி தருது உண்டற்பேர். இதுதான் அலர்ச்சி தருது உண்டற்பேர். சோ இந்த ஏதாவது ஒரு ஆள் அடிபடுது, அந்த செய்தி வந்துட்டு கேங்குக்கு போகுது, கேங்கோட வந்து அதுக்குள்ள இருக்கிற அந்த வெளியால வந்து ரிமூவ் பண்ணி அடிச்சு திறத்துறாங்க. ஓகே, சோ இதான் வந்துட்டு நடக்கிற அலர்ச்சி தருது உண்டற்பேர்ற 1 லைன் ஸ்டோரி. ஓகே ஓகே, இப்ப நம்ம உண்மையா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்டா இதே மாதிரிதான். இப்ப வெளியிடத்தாள் வந்துட்டு எங்கட ஏரியாக்குள்ள வந்து எங்களுக்கு கேம கேட்கிற மாதிரி எங்கட பிற பொருள், அதாவது வேற ஒரு கிருமியோ வைரஸ் பாக்டீரியா ஏதோ ஒரு கிருமி எங்கட உடல் இளையங்களுக்குள்ள வந்து நம்மளுக்கே அடிக்கிற மாதிரி நம்மள இளையங்களை வந்துட்டு சிதைக்க வலிக்குது. இளையங்களை வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்த வலிக்குது. இப்படி பாதிப்பு ஏற்படுத்த வலிக்கிடக்கூட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே, இந்த தகவல்கள் வந்துட்டு என்ன செய்யப்படும்டா ஒரு சமிக்கை மூலக்கூறுகள் கூடாக
ஓகே, சமிஞ்சை மூலக்கூறுகளுக்கு கூடாக வந்துட்டு இப்ப இந்த செய்தியை கேங்க கொண்டு போற மாதிரி சமிஞ்சை மூலக்கூறுகளாக கொண்டு போகும். நாங்க கதைச்சிருக்கோம், குருதிமை துளை குழாய்களை பொறுத்த வரைக்கும் இப்படி குட்டி குட்டி கெப் இருக்கு. அப்படியே ஃபுல்லா போய் வந்துட்டு இதான ஆட்கள் வந்துட்டு இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் கெப்போட வந்துட்டு இருப்பாங்க, இப்படி சின்ன சின்ன கெப்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, சோ இந்த தகவல்கள் வந்துட்டு குருதிமை துளை குழாய்க்கு வந்த உடனே என்னண்டு ஆறு ஒரு கிருமி வந்துட்டு நம்மளோட இளையங்களை வந்துட்டு அழிக்குது, வாங்க குயிக்கா அப்படி என்று சொல்லி இவருக்கு வந்துட்டு தகவல் வரும். இவர் என்ன செய்வாரு, கொஞ்சம் பிளெக்சிபிள் ஆகி வந்துட்டு என்ன செய்வாரு, தன்னுடைய கேட்டை திறப்பார். சோ இந்த இவர ஊடுருவ விடும் தன்மை வந்துட்டு அதிகரிச்சு அந்த இடைவெளிகள் அதிகரிக்கும். நாங்க ஏற்கனவே கதைச்சிருக்கோம், யார் யார் இந்த ஏதாவது பாதிப்பு வந்த அந்த தின்குழிய மாதிரி செயற்பாடு மூலம் அளிக்கிறார்கள். மெயினா நடுநிலை நாடியும் தின்குழிய கிழங்கள் ஏன்னா, அதாவது நடுநிலை நாடுகளும் பெருந்தின்குழியங்களும் காட்டியிருக்க 2 வகையான தின்குழிய கிழங்கள். சோ இதை என்ன செய்யப்படும் சொல்லி சொன்னா, இந்த கிருமிகள் அழிக்கக்கூடிய ஆக்களை வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு வந்து அனுப்புவாங்க. இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு அனுப்பின உடனே வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, அங்க இருக்கிற கிருமிகளோட சண்டை போட்டு அந்த கிருமிகளை அழிச்சு இளைய பாதிப்பை வந்துட்டு சீர் செய்யும். சில நேரம் இப்ப வந்திருக்கிறார்கள் வந்துட்டு என்னது, சிங்கம் சூர்யா மாதிரி, அந்த வந்த கிருமி சிங்கம் சூர்யா மாதிரியேடா, போற கேங் பத்தாது, போற கேங்குக்கும் கடுமையா சண்டை பிடிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அப்படித்தானே, பின்ன என்ன செய்யணும், சண்டை முடியல இன்னும் குயிக்கா நிறைய பேர் அனுப்புங்க அப்படின்ற அந்த தகவலையும் சொல்லணும். சோ இந்த கடும் கஷ்டமா இருக்குது, இன்னும் நிறைய ஆக்களை அனுப்புங்க அப்படி என்று இன்னும் ஒரு சமிகை மூலம் ஒரு ஆர்டர் பண்ணி வந்து அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துக்கு போவாங்க. போய் இளைய இந்த வந்த கிருமியை வந்து அழிச்சு போட்டுருவாங்க. சோ இவ்வளவுதான் இவ்வளவுதான் அழிச்சு தருது உடற்பொருள். இது தொடர்பான நோட்ஸ் தான் ஒரு பெரிய ஒரு பந்தியா போட்டிருக்காங்க. ஐடியா இவ்வளவுதான். இந்த சமிகை மூலக்கூறுகள் யார் யார்? இந்த முதலாவது செய்தி அனுப்புறாளாரு, அந்த ஃபர்ஸ்ட் செய்தி வந்த உடனே போய் செய்தியை சொல்றாளாரு, கடும் பாதிப்பு நடக்குது, கொஞ்சம் நிறைய பேர் அனுப்புங்க அப்படி என்ற அந்த செய்தியை சொல்றாளாரு. அவையருக்கு 2 பேர் இருக்குது. இவருக்கு ஒரு பேர் இருக்குது, இந்த சமய மூலக்கூறு அவசியம். இந்த சமய மூலக்கூறு அவசியம் ஏற்படுறது வந்துட்டு ஹிஸ்டமின். கேள்விப்பட்டு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் ஹிஸ்டமின் தொடர்பாக. எவ்வளத்தை கேள்விப்பட்டிருக்கேன் ஹிஸ்டமின் எங்க தொடுப்பிலையும் கதைக்கக்குள்ள அடிநாட்டு கிழங்களால் சுரக்கப்படுற ஹிஸ்டமின் கதைச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்கா? அந்த ஹிஸ்டமின் தான் இந்த செய்தியை போய் சொல்றான், ஏதோ ஒரு கிருமி வந்திருக்குது, குயிக்கா போஸ் அனுப்புங்க அப்படின்ற தகவலை சொல்றான் ஹிஸ்டமின். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஓகே, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இப்ப கடுமையா பிரச்சனை நடக்குதுன்ற அந்த தகவலை போய் சொல்றதுக்கு அவருக்கு சொல்ல போற பேர் சைட்டோகைன். நாங்க 4ஆம் படத்துல படிப்போம், சைட்டோகைனின் என்ற ஒரு ஆள் இருக்காரு, அது வேற, இது சைட்டோகைன். ஓகே, அப்படி என்ற ஒரு சமய மூலக்கூறு அவ்வளவும் தான். சரி, இப்ப நார்மலா ஜோசிங்க இப்ப உங்களோட கையில வந்துட்டு ஒரு எறும்ப விடுறேன்னு வைப்போம். எறும்ப விட்ட உடனே ஒரு எறும்பு வந்துட்டு அந்த இடத்துல கடிக்கும். கடிச்சு அதுக்குள்ள ஒரு கிருமியை வந்துட்டு வெளிவிடும். கிருமி உள்ளுக்குள்ள போனா அதுல ஒரு பாதிப்பு வரும். என்ன நடக்கும், ஒரு 1 ஹவர்ல என்ன நடக்கும், அதுல என்னென்ன மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும்? எறும்பு அடிக்குது அப்படி கரப்பு தான், அந்த கரப்பு தாண்ட இதுகள் பட்டாலும் அந்த கிருமிகள், அந்த சில நேரம் கரப்பு தாண்டி செய்யப்படும். நாங்க இரவையில தூங்கக்குள்ள வந்துட்டு அதுல எச்சில் வந்துட்டு படுமாட்டாலும் அப்படியே ஒரு தண்ணி மாதிரி கட்டியலும் தெரியுமா, கரப்பு தான் படுமான்னு சொல்லி சொன்னா சில நேரம் அப்படி நடக்கிறது. சோ அதை விடுங்க, எறும்பு கடிச்சா என்னென்ன இது செய்யப்படும், அவரது என்னென்ன சிம்டம்ஸ் வந்துட்டு காட்டும்? ஒரு எறும்பு கடிக்குது அப்படி இல்லாட்டி ஒரு குளவி எறும்புத்துது அப்படின்னு சொல்லி சொன்னா ஏதாவது கிருமி எங்களோட உடம்புக்குள்ள போகுது. பின்ன அவரது என்னென்ன சிம்டம்ஸ் வந்துட்டு காட்டப்படும்? ஒன்று பீங்கு. ஓகே, பீங்கு முதலாவது மாற்றம் வந்துட்டு பீங்குது. ஓகே, வேற பீங்குது வேற என்ன காரணத்துக்காக இந்த ஒவ்வொரு சிம்டம்ஸும் வருது என்றத பார்ப்போம். சில நேரம் பாத்திருக்கீங்களா, இந்த எறும்பு கடிச்ச இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ரெட் கலர்ல வந்துட்டு இருக்கும், ஒரு சிவப்பு கலர்ல வந்துட்டு இருக்கும், சிவப்பு நிறமாகுது. ஏன் சிவப்பு நிறமாகுது? ஓகே, சரி, வேற வேற என்ன சொல்லலாம்? இந்த சில நேரங்கள்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த முள்ளெல்லாம் குத்தினா எங்கட இதுல கால் இது முள்ளு இது மேறினா முள்ளு எடுத்துட்டப்படா சரி, அப்படி இல்லாத ஏதாவது கிருமிகள் இருந்தா கொஞ்ச நாளையால என்ன செய்யப்படும், அதை சுத்தி அந்த சீழ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, சீழ் கட்டுறன்னு சொல்லி
சோ சில நேரம் இதுலயுமே வந்து நம்மளுக்கு கூட வந்துட்டு இருக்கிற நேரம் வந்துட்டு கூட ஓவரா பெருசாக இது செய்ய மாட்டா சில் கட்டு இந்த காயங்கள் வரக்கூடயுமே வந்து கிருமிகள் போக மாட்டா சில் கட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சில் கட்டப்படுது? ஓகே, அடுத்தது நீங்க அந்த கடுமை அந்த பெரிய கட்டரும்பு எல்லாம் கடிச்சு இதை பாத்தீங்கன்னா கடும் சிவப்பா இருக்கும். தொட்டு பார்த்திருக்கீங்களா? அந்த ஏரியாவை தொட்டு பார்த்திருக்கீங்களா? அப்படியான ஒரு நிகழ்வுகள் நடந்து எப்படி இருக்கும்? ஹீட்டா இருக்குமா கூலா இருக்குமா அந்த ஏரியா? என்ன மாதிரி எப்படி இருக்கும்? ஹீட்டா இருக்கு. ஓகே, கொஞ்சம் வெப்பம் வந்துட்டு இருக்கு. மேல் அந்த இடத்துல வந்து வெப்பம் பிறப்பிக்கப்படுது. சோ இது எல்லாத்துக்குமே இங்க ரீசன் படிக்க போறோம். ஏன் ஹீட் ஆகுது, ஏன் வீங்குது, ஏன் ஏன் ரெட்னஸ் ஆகுது, ஏன் சில் பிடிக்குது. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமானது, நோமா நோவாதா, அதாவது வலி ஏற்படுமா வலி ஏற்படும் அந்த இடத்துல ஏதாவது கடிச்ச ஏதாவது கண்டிப்பா வலி வரும். ஏன் வலிக்குது? சோ இதுக்குரிய விஷயங்களை கதைக்கப்படும். இவ்வளவுத்தையும் கதைச்சோம்னு சொல்லி சொன்னா இந்த அலர்ஜி தரு தூண்டிருப்பாரு கிளியர். இது உங்களுடைய எஸ்ஏ கேள்வியாக வாரத்துக்கு இந்த வருஷம் இருக்கிற கேள்வி. அலர்ஜி தரு தூண்டிருப்பாரு இது இல்லாட்டி இசை வாக்கு நிற்படணும். நாங்க நாளைக்கு படிக்க போறதுதான் முக்கியம். 2025 ஆக்கெடுக்கு ஒருவேளை 25 வராட்டி 26க்கு ரெடியா இருக்கணும். சோ எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் தானே, மேபி தானே. சோ இது வரல, இந்த தரம் பண்ணாடி அடுத்த தரம் வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாத்துக்குமே நாங்க ரெடியா இருக்கோம். பட் டேர்ம் எக்ஸாம்ல இது வளமையா போடுற ஒரு கேள்வி, எனர்ஜி தருது உண்டற்பாரு போடுற ஒரு கேள்வி. சோ கவனமா இருக்கணும். பின்ன இதுல ஒண்ணுமே கதைக்க போறது இல்லை, விஷயம் மூலம் தான். இப்படி வந்துட்டு ஏதாவது கிருமி வருது, கிருமி வந்த உடனே இந்த தகவல் இளையத்தை வந்துட்டு சிதைஞ்ச உடனே இந்த தகவல் வந்துட்டு குருதிமை துளைக்குள்ளாகி போய் அது வந்துட்டு நல்ல ஊடுபோடு தன்மையுடையதாக மாறி நடுநிலை நாடுகளையும் பெருங்கலங்களையும் இந்த இடத்துல பிடிவிக்குது. சண்டை நடக்குது, அந்த இடத்துல சண்டை நடக்குது. சண்டை ஓவரா போகும்னு சொல்லி சொன்னா அந்த நியூஸும் ஒரு சமய மூலக்கூறால கடத்தப்பட்டு இன்னும் நிறைய பேர் வந்து இது செய்யப்படும். ஓகே, இது செஞ்சு வந்துட்டு அந்த இளைய பாதிப்பு வந்துட்டு சரி செய்யப்படும். மூலம்தான் கன்செப்ட். அதோட வந்துட்டு எனர்ஜி நண்பர்ல நிறைய அறிகுறிகள் வந்துட்டு இருக்குது, சிம்டம்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொன்றுமே என்னென்ன காரணத்தால ஏன் சோப்புற மாதிரி ஏன் நோகுது, சோ அதுக்குரிய ரீசன் என்ன, இவ்வளவுத்தையும் கொடுத்து விட மாட்டேன் அந்த ஏசியை கிளியர். சோ இவ்வளவுதான் ப்ரோசஸ், இவ்வளவுதான் நம்மளோட பேசிக் கன்செப்ட். இனி எங்கட ரிசோர்ஸ்ல வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்றத வந்துட்டு பாப்போம். சரிதானே? சரி, ஓகே, விஷயத்துக்குள்ள வந்துட்டு வருவோம். அலர்ச்சி தரு தூண்டல் தொடர்பாக சொல்றாங்க. ஓகே, பாப்போம். முதலாவது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதுல வரைவிலக்கணம் போட்டிருக்காங்க. சில நேரம் நம்மளுக்கு இது வந்துட்டு ஒரு எஸ்ஏ கேள்வியாக வந்துட்டு வரலாட்டையும் கூட ஒரு ஸ்ட்ரக்சராக வந்துட்டு இடம்பெறலாம். அலர்ச்சி தரு தூண்டல் பெற வரைவிலக்கணத்தை கேட்கலாம், சான்சஸ் இருக்குது. என்னண்டு நாங்க என்னண்டு விளங்கி வச்சிருக்கோம், ஏதாவது ஒரு நுண்ணங்கி அப்படிதான் ஏதாவது புற பொருள் உடம்புக்குள்ள போற நேரம் அங்க இளைய பாதிப்பு ஏற்படும்னா அதை வந்துட்டு சரி செய்யற அந்த ப்ரோசஸ்க்கு சொல்ல போற பேர் தான் அலர்ஜி தரு தூண்டல் பெறு. அப்படித்தானே விளங்கி வச்சிருக்கோம். எழுதக்கூட கவனமாக எழுதணும், ஒரு சின்ன வார்த்தை கூட மிஸ் ஆயிடக்கூடாது. ஓகே, பாப்போம். நுண்ணங்கிகளினுடைய தொற்றுதல் மற்றும் காயங்களினால் இளையங்களில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு எதிராக உடலை பாதுகாக்கும் உள்ளார்ந்த நிப்பிடன தற்பாதுகாப்பு. இதான் அதுல வரை விளக்கணம். நம்மளுக்கு தெரியும் இது வந்துட்டு என்னது, உள்ளார்ந்த நிற்படனத்துல ஒரு வகை தானே. உள்ளார்ந்த நிற்படனத்துல அகத்தடை பாதுகாப்பு. சோ உள்ளார்ந்த நிற்படனத்துல ஒரு வகையாக இருக்க போது எப்ப வருதா, நுண்ணங்கி தொற்றினாலும் ஓகே, அப்படி இல்லாட்டி காயங்கள் அப்படியான டைம்ல இளையங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்புகளுக்கு எதிராக உடலை பாதுகாக்கிற ஒரு உள்ளார்ந்த நிற்புடன பாதுகாப்பு. அது ஒரு ஹைலைட் பண்ணி கொடுங்க. சில நேரம் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு கேட்கலாம், என்னன்னு அலர்ஜி தருது உண்டற்பா என்ன. ஓகே, அலர்ஜி தருது உண்டற்பா என்னன்னு சொல்லி கேட்கலாம். அதற்கா இது செஞ்சு கொடுங்க. ஓகே, பாருங்க. இதன் விளைவாக சில திரவங்கள் வெளிவிடப்படும். என்ன என்ன திரவமாடா, நாங்க கதைச்சிருந்தோம் அந்த சமிஞ்சை மூலக்கூறு. சோ யாரு இப்ப ஏதாவது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஓகே பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கிருமிகள் வந்துட்டு வருதுன்னு சொல்லி வைப்போம். கிருமிகள் வந்து எங்களோட இளையங்களை வந்துட்டு சிதைக்குதுன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யப்படும், இந்த சிங்க மூலக்கூறுகள் வந்துட்டு இதை சொல்லும், என்னண்டு எங்களோட இளையங்கள் பாதிக்கப்படுகிறது, குயிக்கா இந்த நடுநிலை நாடுகளையும் இந்த இவியலையும் அனுப்புங்க. ஆற தென்குழிய கலந்த மற்றது என்னது, இந்த பெருந்தின்குழியங்களையும் அனுப்புங்க அப்படி என்று சொல்லி இந்த பிளட் வெசல்ஸ்ல அதாவது குருதிமை துளைக்குள்ள வந்துட்டு சொல்லும்.
அவர் என்ன செய்வாரு, கொஞ்சம் தன்னை ஊடுபுக விடும் தன்மைய கூட்டி அதுக்கு எப்ப கொஞ்சம் பெருசாக்கி நிறைய பேரை வெளியில விடுவார். இப்படி இந்த தகவலை வந்து சொல்றாங்க. ஆனா இதுல நிறைய சமிஞ்சை மூலக்கூறு இருக்குது. எங்கட சிலபஸ்ல இருக்கிறது வந்துட்டு ஹிஸ்டமின். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிஸ்டமின். இந்த சமிஞ்சை மூலக்கூற பெயர் வந்துட்டு என்னது, ஹிஸ்டமின் சொல்லி சொல்லுவோம். ஓகே, பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. ஓகே, பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. இதன் விளைவாக சில திரவங்கள் வெளியிடப்படும். யார சொல்றாங்க அந்த திரவம், ஹிஸ்டமின் சொல்றாங்க. சோ சில திரவங்கள் வெளிவிடப்படும். இவை குருதி குழாய்களில் ஊடுபுக விடும் தன்மையையும் விரியும் தன்மையையும் ஏற்படுத்தும். நம்மளுக்கு தெரியும், இவர் இந்த ஹிஸ்டமின் என்ற இந்த லிக்விட் வந்துட்டு போய் இவரை சொல்லும் என்னண்டு ஏதாவது கிருமி வந்திருக்குது, குயிக்கா வர விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே குருதிமை துளை குழாய்கள் வந்துட்டு என்ன மாற்றம் நடக்குமா, அவர்ல வந்துட்டு ஊடுபுக விடும் தன்மையும் கூடுமா, விரியும் தன்மையும் கூடுமா. இதால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தின்குளிய கலங்களினுடைய குடிபேர். ஆறு அந்த தின்குளிய கலம், அந்த கலைஞ்சிருக்கு தானே நடுநிலை நாடிகள், அதே மாதிரி இந்த பெருந்தின் கலங்கள், இப்படியான தின்குளிய கலங்கள்ன்ற குடிபெயர்வை தூண்டி ஓகே நோயாளிகளை வந்துட்டு அழிச்சு வந்துட்டு இந்த இதை வந்துட்டு சீர் செய்யும். ஓகே, பேசிக் கன்செப்டை வந்துட்டு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி தொடர்ச்சியா பாருங்க, வீக்கம் மற்றும் காயங்கள் ஏற்பட்ட இடத்துல இருக்கிற நுண்ணங்கிகளை அழிப்பதன் மூலம் அவை வேறு இழையங்களை தாக்குவதில் இருந்து பாதுகாக்கும். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த இவர் வந்து இந்த கிருமி வந்து ஒரு இடத்துல நம்மளுக்கு பாதிப்பை வந்துட்டு ஏற்படுத்த போறாங்க. பாதிப்பை ஏற்படுத்தின உடனே எங்களோட உடம்பு வந்துட்டு அந்த தகவலை கடத்தி அந்த ஹிஸ்டமின் கடத்தி அடிநடகலம் பெருந்தின்கலங்கள் எல்லாம் வந்துட்டு அடிநடகலமா பெருந்தின்கலங்கள் நடுநிலை நாடியெல்லாம் வந்து இந்த அவர் அழிச்சு இதை வந்துட்டு சீசை. ஒரு வேளை யோசிச்சு பாருங்க, இந்த ப்ரோசஸ் எங்களோட உடம்புக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும், இது மத்த இடங்கள்ல எல்லாமே பரவி முழு இளையங்களுக்கும் பரவி கடும் பாதிப்பை ஏற்படுத்தி போட்டுரும். சோ இதை தடுக்கிற ஒரு செட்டப்பாக வந்துட்டு இது வந்துட்டு இருக்குது. சோ வேறு இளையங்களை தாக்குறதுல இருந்து இது பாதுகாக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த ஹிஸ்டமின், இந்த தகவலை போய் சொல்றது ஹிஸ்டமின் தானே, அதை பத்தி கதைக்கிறாங்க. பாருங்க, காயம் அல்லது தொற்று ஏற்பட்ட இடத்திலிருந்து வரும் சமிஞ்சை மூலக்கூறு அலட்சி தருதுண்டற்பதை ஏற்படுத்தும். இவர் தான் வந்து என்ன செய்யறாங்க, போய் சொல்லுவார் இப்படி ஏதாவது கிருமி வந்திருக்கு, குயிக்கா வந்துட்டு வீல விடுங்க என்ற செய்தியை சொல்றான் யாரு, இந்த ஹிஸ்டமின். ஓகே, அப்படி நிறைய இருக்குது, பட் மிக முக்கியமான ஹிஸ்டமின். சோ அதான் சொல்றாங்க பாருங்க, ஹிஸ்டமின் என்பது முக்கியமான அலட்சி தரு சமிஞ்சை மூலக்கூறு ஆகும். இந்த தகவலை போய் சொல்றது வந்துட்டு மெயினான ஆள் வந்துட்டு ஹிஸ்டமின் சொல்லி சொல்றாங்க. ஓகே, பாருங்க. ஓகே, ஒரு ஞாபகப்படுத்துங்க, நம்மட இந்த ஹிஸ்டமினை சுரக்கிறார்கள் வந்துட்டு யாரு, தொடுப்பிளையத்துல இருக்கிற அடிநாட்ட கிழங்கு, அப்படித்தானே, அடிநாட்ட கிழங்கு தான் எப்பாருங்க ஹிஸ்டமினை சுரக்கிறன்னு காய்ச்சிருக்காங்க. சோ இவரை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இது பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிற தொடுப்பிளையத்துல உள்ள அடிநாட்ட கிழங்களால் வெளிவிடப்படுகின்றது. நம்மளுக்கு தெரியும் படத்தை வந்துட்டு தொடுப்பிளையம் இருக்குதானே, உடம்புல ஃபுல்லாவே தொடுப்பிளையம் தான் இருக்குது. சோ அந்த அடிநாட்ட கிழங்கள் தான் வந்துட்டு இந்த ஹிஸ்டமினை வந்துட்டு வெளிவிடும். இந்த ஹிஸ்டமின் தான் வந்துட்டு இவர்கிட்ட செய்தியை வந்துட்டு சொல்றார். அவரு அதை இது செய்யற வேலையை மட்டும் இல்லை, செய்தியை அனுப்புற வேலையை மட்டும் பார்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஹிஸ்டமின் அருகில் உள்ள குருதி குழாய்களில் வந்துட்டு விரிவையும் ஊடுபுக விடும் தன்மையையும் அதிகரிக்கும். இதனால் பாருங்க, யார் இப்படி இந்த இந்த குருதிமை துளை குழாய் வந்துட்டு விதிரபடியா வந்துட்டு பார்த்தோம்டா யார் அந்த இடத்துக்கு போறாங்க. பிளட்டுக்குள்ள இருக்கிற நாங்க கதைச்சிருக்கோம், பிளட்டுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல முதலாவது வெண்குருதி கிழங்கு. ஏன் வெண்குருதி கிழங்கு மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க, நாங்க கதைச்சிக்கல நடுநிலை நாடிகள். நடுநிலை நாடின்றது முக்கியமான தின்குடிய கிழமனு காய்ச்சிருக்கோம். நடுநிலை நாடி என்ன, ஒரு வகையான WBC வெண்குருதி கிழங்கள் தான். அதெல்லாம் அப்படி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, வெண்குருதி கிழங்கள். அதே மாதிரி நுண்ணங்கி எதிர் புரதங்கள், அதே மாதிரி உறைதலுக்கான காரணிகள். சில நேரம் நாங்க கழிச்சிருக்கோம், நுண்ணங்கி வாரது மட்டும் இல்ல, சில நேரம் காயம் வந்தாலும் இந்த அலர்ச்சி தருது உணர்வு செயற்படும். சோ சில நேரம் பிளட் வந்து லீக் ஆகலாம். சோ அதை தடுக்கிறதுக்குரிய குருதி உறைதலை ஏற்படுத்தக்கூடிய அந்த காரணிகள், குருதி உறைதலுக்கான காரணிகள், இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன செய்யப்படும் சொல்லி சொன்னா அந்த இடத்துக்கு அனுப்பி அந்த இளைய பாதிப்பை வந்துட்டு சீசை. உதாரணமாக ஒரு இடத்துல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துக்கு வந்து டாக்டர் போவாங்க, நர்ஸ் போவாங்க, அதுக்குரிய ஆக்கள் நிறைய டைப்பான ஆக்கள் போவாங்க அந்த இடத்துக்கு, பாதிக்கப்பட்ட இடத்துக்கு. அதே மாதிரிதான் இவர் போவாரு, யாரு
நம்மட நடுநிலை நாடுகள் எனப்படுற வெண்குருதி கலங்கள் போகும், நுண்ணங்கி எதிர்ப்புரதங்கள் வந்துட்டு போகும். இப்படி நிறைய பேர் போய் அந்த இடத்துல வந்துட்டு இளைய பாதிப்பை வந்துட்டு சீர் செய்வாங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா குருதி குழாய்களினுடைய விரிவு காரணமாக அதிகப்படியான குருதி பாதிக்கப்பட்ட இடத்துக்கு செல்லும். இப்படி குருதிக்கலங்கள் நம்மளோட குருதிமயத்துல இருக்கிறோம் அவைய வந்து நல்லா விரிய 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 நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. நாங்க கழிச்சிருக்கேன் தானே, அந்த நம்மளுக்கு ஏதாவது எறும்பு எதுவும் கடிக்க கொள்ள அப்படி சொல்லி இதுகள் வரக்குள்ள ஒரு ரெட்னஸ் வரும், ஒரு சிவப்பு நிறம் வரும். அதுக்கு காரணம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நிறைய ரத்தம் போடுறதுதான் வந்துட்டு காரணமாக வந்துட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு நிறைய ரத்தம் போடுறதுதான் காரணமாக வந்துட்டு இருக்கும். அதான் வந்துட்டு அந்த காயம் வந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ஓகே. சோ அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன செய்யப்படும் சொல்லி சொன்னா அந்த ரெட்னஸ் வரதுக்கு காரணம் அதுதான். காயங்கள் இதில் வரக்குள்ள வந்துட்டு என்ன இந்த இடத்துக்கு வந்துட்டு நிறைய பிளட் வந்துட்டு போகும். இந்த அடிநாட்டக்கிழமா இந்த யாரு நடுநிலை நாடி, நுண்ணங்கி எதிர்ப்புரதம், இது எல்லாத்தையும் அப்படியே பிளட்டோட சேர்த்து போகும் அந்த இடத்துக்கு. சோ அந்த இடத்துக்கு அப்படி போறபடியா தான் அந்த நம்மளுக்கு அந்த கையில காலில் அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல எல்லாம் வந்து ரெட் கலர்ல வந்துட்டு இருக்கிறதுக்கு அதான் காரணம். பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, குருதி குழாய்களினுடைய விரிவு காரணமாக அதிகப்படியான குருதி பாதிக்கப்பட்ட இடத்துக்கு செல்லும். இதன் விளைவாக இறந்த கலங்கள், ஓகே, இறந்த கலங்கள் வந்துட்டு அங்க வந்துட்டு அகற்றப்படும். ஓகே, இந்த இதுகள் எல்லாத்தையுமே வந்து விழுங்கி வந்து அடிக்கும். தென்குடிய மாதிரி ஏற்பாடுன்றது தானே. அதே பாருங்க, நாங்க கழிச்சுதானே சில நேரம் வந்துட்டு என்னது, இப்ப நோமலாக ஆட்கள் வந்திருக்கிறாள் அவ்வளவு போஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னா போற பஸ் செட்டாங்களே எல்லாரையும் அடிச்சு போட்டுருவாங்க. இல்ல கொஞ்சம் வந்தது ஆள் வந்து கொஞ்சம் போஸான ஆள்னு சொல்லி சொன்னா என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் அனுப்பணும். பின்ன அதுக்கும் ஒரு ஆள் சமிஞ்சை மூலக்கூறாச்சு ஏற்படணும் என்ன. சோ ஏதாவது கடுமையா பாதிப்பு வருது, இந்த போஸ் காணாட்டி போய் மறுபடி குருதிக்குள்ளாயிட்ட சொன்னாதான் தெரியும் இந்த போஸ் போதான்னு போட்டு இன்னும் நல்லா விரியும், நல்ல உடுப்பு தன்மை அதிகரிக்கும், நிறைய பேரை அனுப்பும். அந்த சமிஞ்சை மூலக்கூறுற பெயர் வந்து இந்த ரெண்டாவது சொல்ற கதை இருக்கலோ அதுக்கு சொல்ல போற பெயர் சைட்டோகைன். கவனம், சைட்டோகைன் இல்ல, சைட்டோகைன். ஓகே, சோ அதோட பேர் இங்கிலீஷால மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஓகே, பாருங்க, உயிர்ப்பூட்டப்பட்ட தின்குழிய கலங்கள் குருதியுடன் இணைந்து பாதிக்கப்பட்ட இளையத்துக்கு சென்று அங்கு சமிஞ்சை மூலக்கூறுகளை வெளியிடும். சைட்டோகைன்ஸ் போட்டிருக்காங்க. இது பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்துட்டு குருதி ஓட்டத்தை வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அதிகரிக்கும். அப்படி நிறைய இன்னுமே வந்துட்டு பிளட்டை வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு போக்காட்டும். பிளட் சொல்றேன் நிறைய WBC இதுகளை வந்துட்டு போக்காட்டும். பின் அங்க போய் வந்துட்டு ஒரு சண்டே ஒன்று நடக்கும். சண்டே ஒன்று நடந்து அங்க இளைய பாதிப்பு வந்துட்டு சீர் செய்யப்படும் சொல்றாங்க. அலர்ச்சி ஏற்படும் போது உயிர்ப்பூட்டப்பட்ட நிலையில் உள்ள நிரப்பு புரதம் ஹிஸ்டமின்களை மேலும் வெளிவிடும். சோ அலர்ச்சி துண்டற்பர் நடக்குள்ள வந்துட்டு அடிநாட்டத்துல தான் ஹிஸ்டமினை வந்து வெளியிடுறாங்க. சில வேளைகள்ல நாங்க நுண்ணங்கி புரதத்துல 2 டைப் இருக்குன்னு காய்ச்சோம். அதுல ஒரு நிரப்பு புரதம் காய்ச்சல் தானே, அவியலும் வந்துட்டு பார்த்தோம்டா ஹிஸ்டமினை வந்துட்டு இன்னும் வெளிவிடுவாங்களா, அதாவது இன்னும் நிறைய குருதி வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு வரும். இதால வந்துட்டு வேகமாக வந்துட்டு இப்ப நம்மளுக்கு ஒரு வெளியால் வந்திருக்காங்க, ஒரு 5 பேர் போன அடிக்கிறாங்கடா, ஒரு 15-20 பேர் இறக்கிறோம்னா ஈஸியா டைம் கூட இருக்காது, குயிக் அடிச்சு போட்டு வந்துடலாம். ஏன்னா அப்படித்தானே, அதே மாதிரியான ஒரு ப்ரோசஸ் இன்னுமே வந்துட்டு வேகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, அதுக்கு பிறகு என்ன செய்யப்படும், இந்த மெயினாக நடக்கிறது இந்த தின்குடிய செயற்பாடு தான், விழுங்கி அடிக்கிற செயற்பாடு தான் வந்து நடக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, நம்மளுக்கு கேட்பாங்க இந்த விழுந்தான் ப்ரோசஸ், இந்த அலட்சிதர தூண்டற்பனுடைய அறிகுறிகள் என்னன்னு கேட்பாங்க. என்னென்ன அறிகுறிகள் பாருங்க, நம்மளுக்கு 4 அறிகுறிகள் போட்டிருக்காங்க. வெப்பம், நுண்ணங்கிகள், வெப்பம், சிவத்தல், வலி, வீக்கம். அதை ஒரு ஹைலைட் பண்ணி வச்சு கொடுங்க, ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க. அலட்சிதர தூண்டற்படுற அறிகுறிகள் வந்துட்டு என்ன, வெப்பம், சிவத்தல், வலி, வீக்கம். அதுக்கு என்னென்ன காரணம், வெப்பத்துக்கு என்ன காரணம், வலிக்கு என்ன காரணம், வீக்கத்துக்கு என்ன காரணம் பார்க்க போறோம். பாருங்க, முதலாவது நாங்க கதைச்சோம் ஏன் அந்த ரெட்னஸ் வாரது சிவத்தல், நம்ம அந்த காயங்கள் இதில் வார நேரம், எறும்பு கடிக்கிற நேரம் ஏன் ரெட் கலர் ஆகுறது, ஏனென்றா இப்படியான ப்ரோசஸால நிறைய ரத்தம் அந்த இடத்துக்கு வாரபடியா தான் அந்த கிருமிகள் அடிக்க நிறைய ரத்தம் வரும். சோ அதுகளுக்காக தான் வந்துட்டு அந்த இடத்துல சிவத்தல் நடக்குது. பாருங்க, எழுதக்குள்ள உங்களோட மொழிநடைகளை விளங்கி வச்சிருக்கல, நம்மளோட மொழிநடையில எழுதக்குள்ள அதுல இருக்கிற மாதிரி எழுதணும். என்ன எழுத புரியல், குருதி குழாய்கள் விரிவடைவதன் விளைவாக சிவத்தல் ஏற்படும். ஏன் சிவத்தல் ஏற்படுதுன்னா குருதி குழாய் விரிகிறபடியா சிவத்தல். அது உண்மையா என்ன நடக்குது, குருதி குழாய் விரிஞ்சா நிறைய குருதி வந்து அந்த இடத்துக்கு போகும், அதாவது சிவத்தல் நடக்கும். பட் நீங்க ரிசோர்ஸ்ல அடிக்கிறத அப்படின்னா போதும்.
அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஹீட்டா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கேன். சோ அந்த ஹீட்டுக்கு காரணம் வந்துட்டு பார்த்தோம்னா அங்க ஒரு நிறைய அனுசபட்ச ஏற்பாடுகள் நடக்கும். இந்த நுண்ணங்கிகள் அழிக்கவும் தானே. சோ நிறைய அனுசபட்ச ஏற்பாடுகள் நடக்கும். அனுசபட்ச ஏற்பாட்டின் விளைவாகத்தான் அந்த இடத்துல வெப்பம் விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது சில நேரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வீங்கும். நம்ம இது கடிச்சா இதுகள் இருந்தா வீங்கும். அந்த வீங்கிறதுக்கு காரணம் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த இளைய பாயி தேங்குறபடியா தான் அந்த வீக்கம் வருகுது அப்படின்னு சொல்றாங்க. குருதி குழாய்களினுடைய ஊடுபுகப்படும் தன்மை அதிகரிப்பதனால் இளையங்களிலிருந்து வெளியேறுகின்ற திரவம் இதுகளுக்கு போறதுதானே இந்த திரவம் வந்துட்டு இந்த இளையங்களுக்கு இடையில தேங்குறதாலதான் வந்துட்டு என்ன செய்யப்படுது அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல கொஞ்சம் வீக்கம் வந்துட்டு வருகுது. கவனமா கேட்பானுங்க ஒவ்வொரு அறிகுறிக்கும் என்னென்ன காரணம். ஓகே, அது ஒரு ஷோர்ட் நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. ஓகே, அடுத்ததுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா நாங்க கதைச்சிருந்தா நம்மளுக்கு இந்த இது கடிச்சா வலி ஏற்படும். சோ அந்த வலிக்கு காரணம் வந்துட்டு இந்த நுண்ணங்கிகளால விடுவிக்கப்படுகின்ற நச்சு பதார்த்தங்களும் ஓகே இந்த நரம்புகள்ல ஏற்படுத்தப்படுகின்ற காயங்களும் தான் வந்துட்டு வலியை வந்துட்டு ஏற்படுத்துன்னு சொல்லி சொல்றாங்க. ஃபைனலாவே வந்துட்டு இவ்வளவுதான் அறிகுறிகளுக்குரிய காரணம். அதற்கா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இது தவிர நாங்க கதைச்சிருந்தோம் இந்த இடத்துல வந்துட்டு சீடும் வந்துட்டு வரும். ஓகே, சீழ்வார்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப அந்த சீடுண்டா என்னன்னு தெரியுமா? அந்த வந்த கிருமி இனி நம்மடைய செத்தாக்கள் ஒரு சண்டை நடந்தா 2 பக்கம் இழப்புகள் இருக்கு. அந்த செத்தாக்கள் சேர்க்கைதான் அந்த சீல். ஓகே, சடலங்கள் தான் அந்த சீல். நுண்ணங்கி அந்த புறப்பொருட்கள் நம்மட செத்தாக்கள் எல்லாம் தான் இந்த சீலாக வந்துட்டு இருக்குது. பாருங்க என்ன சொல்லிக்காங்கண்டு. ஓகே, என்ன சொல்லி இருக்கிறாங்க? அலட்சிதர தூண்டற்பதன் விளைவாக அங்கு சீழ் திரண்டு இருக்கும். ஓகே, அதுக்குரிய ரீசனை கேட்பானுங்க. ஸ்ட்ரக்சர்ல தனியா கேட்கலாம். பாருங்க, இதில் இறந்த தின்குழிய கலங்கள், நோய்க்கிருமிகள், சிதைவடைந்த கலங்கள் ஆகியவன வந்துட்டு இருக்கும். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நோமலா சின்ன ஒரு அட்டாக் சின்ன காயம்னு சொல்லி சொன்னா நோமலாகவே எங்கட இதுல வந்து நடக்கும். சில நேரம் காயம் பெருசு பாதிப்பு உயர்வுன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு அந்த டைம்ல காய்ச்சல் வரும். காய்ச்சல் வர்றது நல்லதுதான். ஸோ காய்ச்சல் வந்தா என்ன செய்யப்படுமா இந்த ப்ரோசஸ் வந்துட்டு என்ன செய்யப்படுமா விரைவாக்கப்பட்டு ஓகே டெம்பரேச்சர் வந்து தாக்க வீதத்தை கூட்டும். கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. ஸோ தாக்க வீதத்தை கூட்டி வந்துட்டு எங்கட உடம்பு எங்கட இந்த இளைய பாதிப்பு வந்துட்டு விரைவாக வந்துட்டு சீர் செய்யப்படும். இதால காய்ச்சல் சில நேரம் பாதிப்பு ஓவரண்டா வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ இவ்வளவுதான் அலட்சிதரு தூண்டற்பது. திரும்ப திரும்ப சொல்றேன், முக்கியமான விஷயம். ஒரு வாசிச்சா விளங்கி எடுக்க இயலாது. இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோசஸ விளங்கணும். அடுத்தது அதுல என்னென்ன அறிகுறிகள்ன்றதை விளங்கி எடுக்கணும். கொஞ்சம் பெரிய பகுதி நாளைக்கு படிக்கிறதில்ல, இன்றைக்கு கிளாஸ் முடிய இன்றைக்கே இதுக்குரிய வடிவா படிச்சு போட்டு அதை எஸ்ஏவில எழுதி வச்சு கொடுங்க. மேபி உங்களோட ஃபைனல் எக்ஸாம் கேள்வியாகவே இந்த அலட்சிதரு தூண்டற்பது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இதோட கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். நாளைக்கு யூனிட் 3 நாளைய அன்றைக்கு வந்துட்டு இந்த இசைவாக்க நெற்படனம் சம்பந்தப்பட்ட பகுதியை பார்க்கலாம். ஓகே, இவ்வளவு இருக்கட்டும். நாளைக்கு யூனிட் 3யோட பார்ப்போம். ஓகே, அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.